ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நவம்பர் மாதம் பீகாருக்கு தேர்தல் வர இருக்குது. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பதிவேட்டில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சார் யார் அந்த சாருங்கிற மாதிரி அங்கே ஒரு எஸ்ஐஆர். அது என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான சில திருத்த பணிகள் மேற்கொள்கிறதா இருக்காங்க. அதுக்கு சில கூடுதலான ஆவணங்களை வாக்காளர்கிட்ட கேட்குறாங்க. அதை தயார் பண்ணுறதுல பெரிய சிரமம் இருக்குது. ஸோ இதனால் பெரிய ஆபத்து நிகழப்போது பல கோடி பேர் அந்த வாக்களிக்க தகுதியற்றவர்களாக மாற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை இந்திய கூட்டணி எழுப்பியிருக்காங்க. அது சார்ந்த வழக்கு கூட உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அது நவம்பர் மாதம் தேர்தல் வரப்போகுது பீகாரில். பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியாக தான் கருத்து கணிப்புகள் வந்துட்டுருக்கு. அதிகபட்சம் 15%. அப்புறம் நம்ம பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு ஒரு 7-8%. அப்படிங்கும்போது ஆர்ஜேடிக்கு தான் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எல்லா கருத்து கணிப்புகளும் அங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள், தலித் மக்களுடைய வாக்குகள் முழுவதுமாக ஆர்ஜேடிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நிதிஷ்குமாருக்கு மீது ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க அந்த மக்கள். அவர் பேரையே பல்டி குமார்னு வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்தார், அப்புறம் பிஜேபிக்கு போனார், பிஜேபியில் இருந்தார், இந்தியா கூட்டணிக்கு வந்தார், இப்போ திருப்பியும் இந்தியா கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு. அப்போ இவரை நம்பி வாக்களிக்க முடியாது, வயதும் ஒரு காரணமாயிருச்சு, அவர் நண்பகத்தன்மை இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கருத்து கணிப்புகள் வருது. அப்போ பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ அதை எப்படியாவது அதை என்ன பண்ணணும்னா, தேர்தல் ஆணையம் இது மாதிரியான ஒரு மோசமான நடவடிக்கையை சுதந்திர இந்தியாவில் கடந்த 50 ஆண்டுகளுக்குள்ள இந்த மாதிரியான நடந்ததில்லை. அதாவது தேர்தல் வர்றதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 2003க்கு முன்னாடி 3க்கு அப்புறம் வாக்காளர் அட்டை வாங்கின எல்லாரும் தங்களுடைய இதை நிரூபிக்கணும், இன்னும் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்கணும். ஒன்று நீங்கள் பிறப்பு சான்றிதழ் வேணும். அது என்ன கேட்குறாங்கன்னா, 2000க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய 2 பேருடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். 2003க்குள்ள வரவங்களுக்கு அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட், அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வேணும். நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுருக்கீங்க, நீங்கள் பீகார் தேர்தலில் வாக்குப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பீகார் சிட்டிசனா அப்படின்னா நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். அந்த மாதிரி 11 ஆவணங்கள் கேட்குறாங்க. அரசு ஊழியராக இருந்தால் அரசு ஊழியருடைய அந்த ரிட்டைர்மெண்ட்டுடைய இது அது நிறையா கேட்குறாங்க. அந்த மாதிரி 11 இது கேட்குறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஆதார், ஓட்டர் ஐடி, இது டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன் அதெல்லாம் பேசிக் எவிடன்ஸ் தானே? அது ஒரு நபருடைய இவர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதான பேசிக் எவிடன்ஸ் தான். இல்லை, அதுதான் அது சிரமம். அதை சிரமப்படுத்தக்கூடிய வேலை தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பீகாரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் மிகப்பெரிய அளவு பின்தங்கிய ஒரு மாநிலம், டிராப் அவுட்டில் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தான் இந்தியாவிலேயே. அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு அவங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இருப்புதல் சான்றிதழே அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குது பல பேருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேக் சிங் மாதிரியான மூத்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் அங்கே வாக்களிக்க முடியாமல் போகக்கூடிய நிலைமை வந்துடும். மிகப்பெரிய சொந்த நாட்டிலே அகதியாகக்கூடிய நிலைமை வந்துடும் அவங்களுக்கு அப்படின்றது தான் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. குறிப்பிட்ட ஒரு 4 மாதத்துக்குள்ள இவ்வளவு சான்றிதழ்களை எங்கே போய் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க? பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்பா அம்மாவுடைய பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கே போய் கலெக்ட் பண்ண முடியும்? கல்வியில் பின்தங்கிய ஒரு மாநிலத்தில் அவங்களுடைய இருப்பிதழ் சான்றிதழ் பெர்மனெண்ட் அட்ரஸே இருக்காதே. பல்வேறு ஊர்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1 கோடி பேர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியில் புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றாங்க. இந்த மாநில மக்கள் தொகையில் 1 கோடி பேர் வேறு மாநிலங்கள். அப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்குது உங்களுக்கு ப்ரூஃப்? இப்போ 1 கோடி பேர் வெளியில் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க, கட்டிட தொழிலாளியாக இருக்கிறாங்க, சிறு வேலைகள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இத்தனை ப்ரூஃபை கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுவே ஒரு பெரிய சிக்கல். இது என்னென்னா, குறிப்பாக இதில் பாதிக்கப்படக்கூடிய அந்த வாக்காளர்கள் யாருன்னா இஸ்லாமிய வாக்காளர்கள், தலித் வாக்காளர்கள், கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் பாதிக்கப்படப்படுறாங்க. எப்படி ஸ்பெசிஃபிக்காக அவங்க மட்டும் இதில் பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்கள்ட்ட தான் இந்த ப்ரூஃப்லாம் இருக்காது. அவங்களே ஒவ்வொரு ஊராக புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே. பீகார் விட்டு வெளியே 5 வருஷமாக இருக்கும். அவன் திருப்பி போய் எங்கே பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவான், எங்கே டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுவான்? இதுக்காக லீவ் போட்டு 6 மாதம் 1 மாதம் உட்காந்துருப்பானா? அப்போ ஓட்டு போடுறதுக்கே போக மாட்டாங்க இல்லையா? அப்போ அவர்களை வாக்களிக்க விடாமல் பண்ணுவதற்கான வேலை செய்யணும். இது எலைட் பீப்புள்ஸ் மட்டும், பாஜக ஆதரிக்கக்கூடிய அந்த எலைட் பீப்புள்ஸ், உயர் சாதியினர் மட்டும் வாக்களித்தா போதும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இதுதான் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதை 2026 நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தலில் அப்ளை பண்ண போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியிலையும் இந்த விஷயத்தை கொண்டு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும்
கொடுக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து மம்தா பானர்ஜி பேசியிருந்தாங்க, அது வந்து பீகாருக்கு வச்ச டார்கெட் கிடையாது, மேற்கு வங்கத்தை வச்ச டார்கெட், இங்கே தான் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் பாஜகவுடைய கான்செப்ட் என்னன்னா வந்து எல்லையோர ஸ்டேட்டாக இருக்கிறதுனால பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் உண்மை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து புலம்பெயர்ந்து வாழுகிறவர்களுக்கு எல்லாருக்குமே டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருக்காது. அதிகபட்சம் ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ரேஷன் கார்டு. எதுவுமே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்களா? ஆதார் கார்டு ப்ரூஃப் கிடையாது, ரேஷன் கார்டு ப்ரூஃப் கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுடைய எம்ப்ளாயி சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, ரிட்டைர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னா யார்கிட்ட போய் வாங்குவீங்க? இல்லை சார், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பிறகு வந்து அந்த ரேஷன் கார்டு, இதெல்லாம் வந்து கொண்டு போய்ட்டு ஆல்ரெடி வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த ஆதாரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க, இல்லை இன்னும் கூடுதலான சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா எதுக்காக புதிதாக ஆவணம் கேட்டுகிட்டே இருக்காங்க? ஆதாரங்கிறது இவங்க தான் வழி திணிச்சாங்க, பலரும் அது வேண்டாம்னு சொன்னாங்க, வழி திணிச்சாங்க. இப்போ அதையே வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அதோட பின்னணி என்ன? ஆதார் உங்களுடைய அடையாள ஐடென்டிட்டி தான், அது எதுவும் ப்ரூஃப் கிடையாது, நாட் ப்ரூஃப் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. ஆதாரை ஒரே சிங்கிள் கார்டுலேயே உங்களுடைய ஜாதகம் பூரா வந்துடும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஆதார்னு சொன்னாங்க. ஆதார் வர்றப்ப தான் சொன்னாங்க, இந்த ஒரு ஆதார் வச்சா போதும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு சிங்கிள் ப்ரூஃப்க்கு எல்லாமே வந்துடும், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணாலே உங்களோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். உலக நாடுகள் அப்படி தான் இருக்குது. ஒரு நம்பர் மட்டும் கொடுப்பாங்க, உங்களுக்கு நம்பர், சோஷியல் நம்பர்னு. அந்த நம்பரை போட்டிங்கனாலே உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலே எடுத்துடலாம். உலக நாடுகள் அப்படி தான் இருக்குது. அப்போ அது மாதிரி தான் ஆதார். நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சு பார்த்தீங்களா, முன்னேற்றம் அடைஞ்சிச்சு பார்த்தீங்களா, உங்கள் ஆதார் கார்டை கொடுத்தா போதும், எல்லாத்துக்கும் தான் ப்ரூஃப்னாங்க. இப்போ அந்த ஆதாருங்கிறது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை, உங்களுடைய ஐடென்டிட்டி தான், நீங்கள் தாங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளோதான். இல்லை நீங்கள் இருப்பிடத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சான்றிதழ் வேணும். அதில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா படிப்பு சான்றிதழ் வேணும். இப்போ நீங்கள் வந்து 10th படித்தவங்க மார்க் ஷீட் எடுத்துக்கிறேன்றாங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் மிக மிக பின்தங்கிய மாநிலமாக இருக்குது. அவங்க போய் எங்க 10th சர்டிஃபிகேட் போவாங்க? படிக்காதவங்கள வாக்காளர்கள் ஓட்டே போடக்கூடாது, அவங்க ஓட்டு போடக்கூடாது. சரி, சாமானிய மக்கள் அங்கே ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட பாஜகவுக்கு எதிராக போட்டுருவாங்கிறது தான் உண்மை. அதைத்தான் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இப்பயே அதை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்துக்கு பிறகு 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் வருது. ஆர்ஜேடி சார்பாக போட்டிருக்கிறாங்க, மகுவா மாத்ரா பகுஜன் மார்ச் பிஎஸ்பியில் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்பி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மகுவா மாத்ரா போட்டிருக்காங்க. இது மாதிரி 3-4 எம்பிஸ் போட்டிருக்காங்க, சில தன்னார்வலர் போட்டிருக்காங்க, அது பட்டியல் போட்டு ஏடிஆர் போட்டிருக்காங்க. ஆமாம், 10ஆம் தேதி அது விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வருது. இதை உடனடியாக நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னு அழுத்தமாக கேட்குறாங்க. 6 மாதத்துக்குள்ள இதெல்லாம் செய்யவே முடியாது, சாத்தியமே இல்லை. இதை வந்து வாக்காளர்களை சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க, வாக்காளர்களை வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தேர்தல் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் அது என்ன மாதிரியான டைரக்ஷனை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக ஆளுகிற அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக செயல்படுதுங்கிறத கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில். பீகார் இந்த மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள வீடியோ ஃபுட்டேஜே இல்லை. வாக்காளரை விட பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, தொடர்ந்து எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. அதேமாரி இப்போ இதுவும் கொண்டு வந்திருக்காங்க, இன்னொரு விஷயம் கொண்டு ஆன்லைன் ஓட்டிங்கிறாங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்லைனில் அது எவ்வளோ ஸ்கேம் பண்ண முடியும்? ஆன்லைனில் நீங்கள் உங்கள் பணத்தையும் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போயிறாங்க. சைபர் கிரைம்ஸ் அதிகமாக இருக்குது. சைபர் கிரைம்ஸ், நம்ம சைபர் செக்யூரிட்டி கிடையாது இந்தியாவில், சைபர் கிரைம்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்க ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க? அதெல்லாம் வந்து இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டிய காலகட்டம் இருக்குது. இன்னும் சைபர் செக்யூரிட்டி அதிகப்படுத்திட்டு இதெல்லாம் கொண்டு வரணும். அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு திட்டத்தோடு இவங்க செய்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை தன் பக்கம் கையில் வச்சுக்கிட்டு வாக்களிச்சா தானே நீங்கள் வந்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க. உங்களை வாக்களிக்க விடாமையே பண்ணுறோம். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஏற்கனவே யூபியில் நடந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு பிரச்சனை ஓடி தெரியும் உங்களுக்கு. அதாவது தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள் பகுதிகளில் அந்த பகுதியில் ஓட்டு போட வரவிடாமே அவங்க தடுத்தாங்க. தேர்தல் அன்னைக்கு வந்து அவர்களை வந்து விரட்டி அடித்தாங்க, ஓட்டு போட வராமல் பண்ணாங்க. அந்த இடங்களில் சிறு கலவரத்தை உண்டு பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம படித்தோம். அதே மாதிரி இப்போ அந்த வேலையெல்லாம் வேணாம், தேர்தல் ஆணையத்தை வச்சு அந்த வேலையை செய்வோம். நீ பூத்து பக்கமே வராத, ஓட்டே போட்டுறாத, நீ போட்டால் யாருக்கு போடுவ அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த வேலையை செய்கிறாங்கிறது தான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லை சார், இப்போ ஒரு சீரியஸான டைமென்ஷனாக இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மீதும் அப்புறம் அவங்க நடத்தக்கூடிய அந்த தேர்தல் நடத்தும் முறை மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக வந்து லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சில காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் பற்றி பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வந்திருக்குன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நெருக்கடிக்கு ஆளும் அரசும்
தேர்தல் கமிஷனும் தள்ளப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ அவ்வளோ நெருக்கடி இருக்கும்போது புதுசாக இன்னொரு விஷயத்தை எப்படி தைரியமாக அவங்க இனிஷியேட் பண்ண முடியுது? எப்படி இது நகரம்? இல்லை, தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் தெரியும், அது அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. ஒரு அளவுக்கு மேல் நீதிமன்றமோ மக்கள் மன்றமோ உள்ள இன்டர்ஃபியர் ஆக முடியாது. இப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த பேனலில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் இருந்தார். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கிட்டாங்களே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கிட்டு கேபினெட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒருத்தரை கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா கேபினெட்டில் இருக்க மினிஸ்டர் யாரு? அவருடைய ஆள் தான். அப்போ முழுவதுமாக இவர்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கக்கூடிய நபராக தான் தேர்தல் ஆணையத்தை கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்ற விஷயமே சமயத்தில் பார்த்தீங்களா? திடீர்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மீறி தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் கூட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை தன் பக்கம் கையில், ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகளும் சரி, பல சமூக ஆர்வலர்களும் சரி தொடர்ந்து சொல்கிறாங்க, இவிஎம் மிஷினில் ஃப்ராட் பண்ண முடியும், இவிஎம் மிஷின் நிறைய குளறுபடிகள் பண்ண முடியும், தேர்தல் ஆணையத்தினுடைய இதோட தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள். அப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் சொல்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது, அவர் சொல்கிற டேட்டா தேர்தலை வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது வலுவாக சந்தேகம் வருது இல்லையா? தேர்தல் ஆணையத்தை வைத்து தான் இவங்க ஒரு நாள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. வலுவா அப்படி முழுமையாக பார்த்துட முடியுமா? ஏன்னா மோடி அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் குறைவாக இருந்தாலும் சரி, அந்த பிம்பம், அவருக்கு நிகரான தலைவர் வேற யாரும் கிடையாது, அதே மாதிரி பாஜக நிகரான கட்சி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அல்லது அவங்க அலைன்ஸ், என்டி அலைன்ஸ்க்கு நிகரான அலைன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப கொடுத்துட்டே தானே இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் கவுண்டிங்லேயே ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஒரு தடுமாற்றம் ஆகிப்போச்சு. அதுவே நம்ம பயங்கர சந்தேகமாக இருந்துச்சு. எதிர்க்கட்சியில் வச்சுக்கூடிய கேள்வி அதானா. மும்பையிலேருந்து வரக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி ஒரு டேட்டாவே எடுத்து போட்டாங்க. 12 மணிக்கு மேலே வந்து கவுண்டிங்களுடைய நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் நம்பித்தான் ஆகணும். தேர்தல் ஆணையம் முடுதலை இல்லை, அங்கொன்று இங்கொன்று சில புகார்கள் எப்பவுமே இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான வாக்குச்சாவடிகள் இருக்கு. ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் நிச்சயமா வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் இல்லை. பட் அப்படி இருக்கும்போது அதை ஒன்று வச்சுட்டு மொத்த தேர்தல் ஆணையமே அப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க, பாஜக சொல்றாங்க. இல்லை, காலமாக வந்து தேர்தல் வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கும், அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம கவுண்டிங்கே முடிச்சிடும். இப்போ அவர்களுடைய சௌரியத்திற்கு ஒரு 2 மாதம் நடக்குது தேர்தல். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நடத்திட்டு, இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இன்னொரு கடைசியாக தேர்தல் நடத்தக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா 40 நாள் 30 நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 40 நாள் 30 நாளுக்குள்ளே இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த இவிஎம் மிஷினில் பேட்டரியே வந்து எவ்வளோ நாள் நிற்குமாங்கிற சந்தேகம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, சில இவிஎம் மிஷினில் வந்து 10% தான் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் போயிருந்துச்சு, 90% 90% இருந்துச்சு. காலையில் நல்லா அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்போ காலையில் 6 மணிக்கு ஆன் பண்ணுற இவிஎம் மிஷினு நைட்டு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ 10% தான் போயிருக்கா? அப்போ இடையில மிஷின் மாற்றப்பட்டாங்களா? இந்த கேப்பில் மிஷின் ஏதாவது ஃப்ராட் பண்ணாங்களா? இல்லை மிஷினே மொத்தமாக மாற்றிருக்கிறாங்களாங்கிற சந்தேகம்லாம் கேட்டாங்க. அது எப்படி 10% போகும் ஒரு மாதத்துல? கரெக்ட் சார். இப்போ நீங்கள் சில நியாயமான சில குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறீங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எங்கே வருது அப்படின்னா, இந்தியா கூட்டணி சரியா, காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி அவங்க தோக்கக்கூடிய இடத்துல அந்த விஷயங்கள் வருது. ஜார்க்கண்டில் வெற்றி பெற்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வெற்றி பெற்றாங்க. அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டை தேர்தல் கமிஷன் மீதும் வேறு யார் மீதும் வைக்கல. எப்படி வந்து நீங்கள் தோக்கிற இடத்துல மட்டும் வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை பாஜக எழுப்புறாங்களே. இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சார் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறது இதுதான் அவங்களுடைய சூட்சமே இருக்கு. நீங்கள் ஜார்க்கண்ட் எடுத்துங்க, சின்ன மாநிலம். ஜார்க்கண்ட் அவங்களுக்கு முக்கியம் காரணம் கிடையாது. மகாராஷ்டிரா அவங்களுக்கு முக்கியம், ஏன்னா முதலாளி அங்கே தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிஸ்னஸ் ஸ்டேட்டே மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா முக்கியம். அவங்க ஜார்க்கண்டையும் ஜம்மு காஷ்மீரை விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பெரிய தேவையும் இல்லை. முக்கிய தேவை மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா தான் பிரச்சனையே. இப்போ 4லேருந்து 6 மணி வரைக்குள்ள இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் நீங்கள் சப்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் கவுண்டிங்க்கும் ஓட்டர்ஸ்க்கும் அதிகமாக இருக்குது பெர்சன்டேஜ்? இதுதானே முக்கியம். அப்போ எந்தெந்த இடத்தில் இவர்களுக்கு தேவையோ அந்தந்த இடத்தில் மட்டும் பயன்படுத்துகிறார்கள் தான் முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் இந்த பெருசாக அந்த விஷயம் செய்ய மாட்டாங்கன்னா பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவங்க மிஞ்சி போனால் 2-3 சீட்டு அவங்க அந்த வேலையை பண்ணலாம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு ஆள் ஊன்றி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. அதுக்கு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடுன்னு சொல்லி 2000 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய போராட்டம் போட்டுருக்கு. மருத்துவ மாணவி ஒரு வழக்கில் அதில் வந்து பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அப்போ பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி நிறைய செட் பண்ணுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த முறை வந்து வெஸ்ட் பெங்காலில் அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் தோக்க போகிறாங்களா? மம்தா பானர்ஜியை கவுத்து விட்டுட்டு அங்கே வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினோட உதவியோட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ள ஒரு மாநிலம், 25 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆண்ட ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு பாஜக எதிர்கட்சி. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ரொம்ப திறம்பட செய்கிறாங்க. இல்லை சார், இப்போ
வெஸ்ட் பெங்கால் எக்ஸாம்பிளாக குறிப்பிடுறீங்க. அதே மாதிரி வந்து இப்போ திரிபுரா எடுத்துக்கலாம். திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த ஒரு ஸ்டேட் தான். மணிஷ் சர்க்கார் இருந்தார் பார்த்தோம். அங்கேயும் பாஜக ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா இடங்களும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி கூட கேரளாங்கிறது காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளோட கோட்டைன்னு சொல்கிற இடத்துல கூட எம்பிக்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. வாக்கு பர்சன்டேஜ் வந்து ஓவரால் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட வளர்ச்சி கிராஜுவலாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து அவங்களோட வளர்ச்சி அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா வந்து முறைகேடாக தான் வந்து நடக்குது. மக்கள் யாரும் விரும்பவே இல்லை அவங்களை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியல. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்கள் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா அதை இதோடு சேர்த்து இந்த வேலையை செய்கிறாங்க. தேவைப்படுற இடத்துல இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க அதான் பண்ணுறாங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒர்க் அவங்க பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பாஜக நாளைக்கு ஆட்சி அமைச்சுன்னா சந்தேகம் வந்துடும். நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து 150 சீட் பாஜக ஜெயிச்சிருக்கீங்களா? நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? இல்லை சார், இப்போ ஹரியானாவில் வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசம் காங்கிரஸ்க்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லாம் வித்தியாசம். 1% கூட கிடையாது, பர்சன்டேஜ்லாம் வித்தியாசம். ஆனால் சீட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து 20 to 30 சீட்ஸ் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நுவான்ஸ்டாக அந்த போலரைசேஷன் நடந்திருக்கு. அதாவது கேஸ்ட் பேஸ்டு போலரைசேஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த அதனால் சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பேட்டர்னை ஒர்க் பண்ணி எந்தெந்த சமூகத்துக்கு எந்தெந்த பகுதியில் நமக்கு அதிருப்தி இருக்குது அதை எப்படி கோர் கரெக்ஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எலெக்ஷனில் வெற்றி பெறதுக்காக மனோகர் லால் கட்டார்னு சொல்லி பாஜகவுடைய சிஎம் அவரை தூக்கிட்டு நயப் சிங் சைனிங்கிற ஒரு நியமிச்சு மக்களோட மைண்டை மாற்றுறாங்க. எல்லாத்தையும் செய்கிறாங்க. மோடினால வெற்றிக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா மோடியோட படத்தை பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற ஆர்டரும் போடுறாங்க. மோடி பிரச்சாரத்துக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சு தான் வெற்றி பெறாங்க. அது அவ்வளவும் நேர்மையற்ற வெற்றி எப்படி பார்க்கல? ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த மாட்டார்கள், அது சந்தேகம் வந்துடும். தேவைப்படுகிற பட்சத்தில் அவர்களுக்கு வேணுங்கிற இடத்துல பயன்படுத்துவாங்க. அதான் இப்போ நீங்கள் இல்லை இப்போ இப்படி கேட்டால் நான் இப்படி ஒரு பதில் சொல்கிறேன். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நீங்கள் 370 ரத்து பண்ணீங்க. ரத்து பண்ணிவிட்டு மாநிலம் வந்து அமைதியாக இருக்குது, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பாதுகாப்புன்னு கேட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற சில நெரட்டிவ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எலெக்ஷன் நடத்தாமல் இருந்தீங்க. நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 6 தொகுதியும் 6 கட்டமாக நடத்துனீங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் திரும்ப 3 தொகுதி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நீங்கள் தேர்தலில் பங்கெடுக்கவே இல்லை. இது பாஜக பெரிய கலங்கன்னு கூட வச்சுக்கலாம் நீங்களேன். அது ஒரு பக்கம். அப்படி இருக்கிற இடத்துல அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க. வெற்றி பெறணுன்ற நெருக்கடி உங்களுக்கு இருக்குது தானே செய்யுது. அங்கே எப்படி வெற்றி நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வச்சிருக்க அந்த நெரட்டிவ்க்கு ஒரு பெரிய களங்கம் இல்லையாது. அப்போ அங்கே வெற்றி பெற்று தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது எங்கே எப்படி வந்து அது சாதாரணம் ஓகே வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு எப்படி நகர்றாங்க? இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா அண்டு ஜார்க்கண்ட் 3 மாநிலத்திற்கும் தேர்தல் நடக்குது. இந்த 3 மாநிலத்தில் அவர்களுக்கு முக்கியமான மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அப்போ ரெண்டு இடத்துல அவங்க வந்து பெருசாக கான்சன்ட்ரேட்டே பண்ணல. எந்த விதமான கண்காணிப்பும் அவங்கள்ட்ட இல்லை. அப்படி சொல்லாதீங்க. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்டில் மோடி, அமித்ஷா, பிறகு மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையும் தாண்டி யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹேமந்த் சோரனை கைது பண்ணி சிறைப்படுத்திட்டு அவர் ஊழல்வாதின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட மனைவி பேர் மறந்துட்டேன், அவங்களோட ஒர்க்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் கிளியராக இருந்துச்சு. அதுதான் வந்து அவங்க வெற்றிக்கான முக்கியமான வாய்ப்பாக இருந்துச்சு. ராகுலோட பிரச்சனை ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்போ இதெல்லாத்தையும் கடந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. சாதாரணமாக வெற்றி பெறல. ஜார்க்கண்டில் வெற்றி வந்து சாதாரணமாக வெற்றி பெற இந்தியா கூட்டணி பெரிய அளவில் ஒர்க் பண்ணி அவருக்கு வெற்றி பெற்று. அதாவது ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனுடைய கைது வந்து அங்கே பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறது உண்மைதான். அவங்க மனைவி வந்து அவங்க நீதி கேட்டாங்க. என் கணவர் என்ன செஞ்சாரு, என்ன தனவரை காப்பாற்றுங்க, ஒன்றும் இல்லாதவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை ராலியை கொண்டு போகிறாங்க. மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது. அந்த எழுச்சிக்கு முன்னால் இவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இவங்க ட்ரை பண்ணாங்க, பெருசாக ட்ரை பண்ணல. அதான் 2 வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணாங்க, பெருசாக ட்ரை பண்ணல. அவங்க முழு கவனமும் மகாராஷ்டிரா மேலே தான் இருந்துச்சு. மகாராஷ்டிராவை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இது 2 சின்ன மாநிலங்கள், அப்புறம் 2வது பார்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட எம்எல்ஏ வேலைக்கு வாங்கிக்கலாம், ஆட்சிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் முக்கிய காரணம் வந்து மகாராஷ்டிரா தான். அதனால மகாராஷ்டிரா ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து 2026 பாருங்கள் 5 ஸ்டேட்டில் வரப்போகுது. அந்த 5 ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் டார்கெட் வந்து வெஸ்ட் பெங்கால். சரி விடுங்க, இது ஒரு பக்கம். இதுக்கு செகண்டாக வருவோம். டெல்லியில் எப்படி 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி கைப்பற்றுறாங்க? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இவங்களே ஒரு எலெக்ஷன் செட் பண்ணுறாங்க. எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை மட்டும் வச்சு ஜெயிக்க மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட் ஒரு 30% 20% இருக்கும். இவங்க கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கட்சியை பலகீனப்படுத்துவாங்க. எஸ், நான் அதான் சொல்றேன். கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்றாங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் அதை மறுத்துட்டு வெறும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக மட்டுமே வெற்றி பெறாங்க அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷனும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படித்தான். இப்போ நீங்கள் 100%னா அதில் ஒரு 30% எலெக்ஷன் கமிஷன். சரி, ஓகே சார். இப்போ தேர்தல்னால தன்னுடைய அரசியல் எதிர்களமே பாதிக்கப்படுது அப்படின்ற, அதாவது எலெக்ஷன் கமிஷனால தன்னுடைய அரசியல் எதிர்களமே பாதிக்கப்பட போது நினைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த விஷயத்துல பெரிய உள்ள வாய்ஸ் ரைஸ் பண்ண ஒற்றுமை இல்லை? தனிப்பட்ட முறையில் வச்சுப்போமே. இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பேசியிருக்கலாம். நீங்க சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக காங்கிரஸ் பேசியிருந்திருக்கலாம். பேசுறாங்களே தனி அதாவது ராகுல் மட்டும் பேசுறாரு, ஒட்டுமொத்த காங்கிரஸும் பேச மாட்டாங்க. காங்கிரஸ்குள்ளேயே
இவிஎம் பத்தின ஒரு ஒற்றுமையான கருத்து இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அது இல்லையே, அதனாலதான் அவங்களுக்கு ஈஸியா போச்சு. இல்ல சார், அதனால தங்களோட அரசியல் எதிராகவே பாதிக்கப்பட போகுது அப்படின்னும் போது ஏன் வந்து எல்லாம் ஒரு புரிதல் இல்ல. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கார்த்திக் சிதம்பரம் இவிஎம் ஆதரிக்கிறாரு, பாச்சதும் அதை ஆதரிக்க தான் செய்யறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து மால் பிராக்டிஸ் நடக்குதுங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இன்னும் அவர்கள் நம்பிக்கை வரல. அந்த காங்கிரஸ் இது மக்கள் சார் குழம்புறாங்க. மக்கள் குழம்புல, மக்கள் மாதிரி தான் அரசியல்வாதியும் குழம்பி போயிருக்காங்க. மக்கள் மனநிலை தான் அரசியல்வாதியும் மக்கள் தான். இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதியா இருக்காங்க. வெற்றினாலும் தோல்வினாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தோல்வி ஓகேன்னு விட்டுட்டாங்க, ஜார்க்கண்ட்ல தோல்வி, டெல்லியில வெற்றி எடுத்துட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணி இவங்க மட்டும் தான் தோக்குற இடத்துல மட்டும் ஒரு காரணத்தை சொல்றாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்தியா கூட்டணி இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி இந்தியா கூட்டணி இல்ல, தனித்தன் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எது மீது? ஜெகன்மோகன் ரெட்டி எது மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்? இவிஎம் மீது, தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டு வைக்கிறார். இவிஎம் மீது தேர்தல் ஆணையத்தின் இந்த இவிஎம் வச்சுதான் சார் அவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து. ஆனா இந்த முறையை அவங்க பயன்படுத்துறாங்க. அதான் சொல்றேன், அவங்க இதை வந்து முழுவதுமாக பயன்படுத்த மாட்டாங்க, முழுவதுமாக அதை வந்து கபலீகரம் பண்ண மாட்டாங்க. தேவைப்படுகிற இடத்துல தேவைப்படுற நேரத்தில் மட்டும் பயன்படுத்துறாங்கிறதா குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமாக ஒரே இதை மாற்றிடலாமே, ஒரே நாளில் எல்லா மிஷினையும் கொண்டு போய் வச்சு மாற்றிடலாமே, அப்படி பண்ண மாட்டாங்க. அதில் சந்தேகம் வந்து அவங்களுக்கு தெரியும், தேவைப்படுற இடத்துல பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே அவங்க சொல்கிற நேரத்தில் தேதி அறிவிக்கிறாங்க. அதுலேயும் சந்தேகம் வர வேண்டாமா அவங்களுக்கு? அவங்க வசதிக்கு தான் தேர்தல், இந்த தொகுதியில் தேர்தல் முடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த தொகுதிக்கு தேர்தல் போட்டுங்கிறதுக்காக 2 மாதம் தேர்தல் நடத்துறாங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, இந்த குற்றச்சாட்டை புரிஞ்சுக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையம் இவர்கள் சொல்றதை கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ என்ன வேணாலும் செய்வாங்கல்ல? யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க? அதுதான் பெரிய பெரிய கேள்விக்குறி. இந்த விஷயத்தை பீகார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கோடி பேர்லேருந்து 4 கோடி பேருடைய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை பண்ண போறாங்க. ஒரு பெரிய ஆபத்தை பீகார்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வரக்கூடிய 5 மாநிலத்திலையும் இது அப்ளை பண்ண போறாங்கிறதா பெரிய அதிர்ச்சியான தகவல். 10ஆம் தேதி நீதிமன்றம் இதுக்கு ஒரு சரியான ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி சார், இப்போ வந்து இந்த பிரச்சனைல வந்து ஒரு முக்கியமான இந்த பிரச்சனைல தமிழ்நாட்டில இருந்து பெரிய அளவில் வாய்ஸ் ரைஸ் ஆகாம இருக்கு இதுக்கு எதிராக. இல்லை, 10ஆம் தேதி அதோட இது பார்த்துட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் டைரக்ஷன் கொடுக்குறாங்களா, ஆர்டர் போடுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு இது சம்பந்தமாக கண்டிப்பாக குரல் கொடுக்கும். அதிமுக விட்டுருங்க, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கண்டிப்பாக இது பேசுவாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆபத்து தான். தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா பெரும்பாலான பாதி பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. பர்த் சர்டிஃபிகேட் ஒரு பேருமா இருக்கும், ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒரு பேருமா இருக்கும், இன்சியில் ஏதாவது முன்ன பின்ன மாதிரி இருக்கும். நீங்கள் தான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேர்லேயே அப்பா பேரோட சேர்த்து ஆதார் கார்டில் இருக்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் நம்ம பேர் மட்டும்தான் இருக்கும். இதுக்குமே 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமே. நீங்கள் வந்து ஒரு ஓட்டர் ஐடி கொண்டு போகிறீங்க, ஓட்டர் ஐடியிலையும் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லையும் வேறு உங்கள் அப்பா பேரோட சேர்த்து இருந்ததுன்னா அவங்க நீங்கள் இல்லைன்னுமா? இப்போ ஆதார் கார்டிலே சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதார் கார்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா பேரை பின்னாடி போட்டுறோம், அது வந்து ஒரு ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா ப்ரூஃபாக நீங்கள் ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா செல்லாது. உங்கள் பேர் இல்லாமல் இது 2 பேர் சேர்ந்துருக்கு, இது யாருடைய பேருன்னு கேட்போம். இப்போ அது மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்குது. ஆதார் நீங்கள் வெரிஃபை பண்ணி தானே நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறீங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டை செக் பண்ணுறீங்க, இருக்காங்க பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு இன்னும் சில டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? அப்போ இது உள்நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு திட்டம் இருக்குங்கிறதான இப்போ பார்க்க வேண்டியது. நல்ல சார், ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷனில் இந்த விவகாரம் அப்படிங்கிறது. அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.